ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தோட்டத்திலேயே நான் காலையில் இந்த மாதிரி பரங்கி பிஞ்சு நம்ம வீட்டு சைடில் இருந்தது. அதை பறிச்சுட்டு வந்துட்டு இது பாதி அடக்கி போட்டுட்டேன். மீதி கூட்டு பண்ணுறதுக்கு, அதாவது பிஞ்சாக இருக்கிறதுனால நம்ம இதை பரங்கிக்காய் பச்சடி மாதிரி பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூட்டு மாதிரி பண்ணலாம். பாருங்கள், இதை நான் பறித்து எடுத்துகிட்டு கட் பண்ணிடுறேன். இதில் பாதி நான் எடுத்து அடைக்காக எடுத்து வச்சுட்டேன். மீதி பாதி நான் பரங்கிக்காய் கூட்டு பண்ணுறதுக்காக, அதாவது பால் கூட்டு. இப்போ இது கட் பண்ணிவிட்டு இந்த தோலெல்லாம் சீவிடலாம். உள்ளே உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அதாவது கொஞ்சம் பெரிய துண்டாக, ரொம்ப அந்த கூட்டுக்கு போடுற மாதிரி நம்ம கட் பண்ணிப்போம். பாருங்கள், இதெல்லாம் தோலெலாம் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு பெருசாக, ரொம்ப சின்னது இல்லாமல் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாக இருந்தால் உடனே ஒரு கொதி வந்தோடனே அப்படியே எல்லாம் உடஞ்சி போய்டும். இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு வானல் வச்சு இதை வதக்கிக்கலாம். எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கிறேன். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து இது நல்லா வதங்கின பிறகு கருவேப்பிலை சேர்த்துப்போம். இப்போ இது நல்லா பொரிஞ்ச பிறகு இந்த பரங்கிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அதையும் இதோட சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இதுக்கு வேகிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுப்போம். தண்ணி ரொம்ப விட வேணாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு இது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மூடி போட்டு வேக வச்சுப்போம். இப்போ பாருங்கள், இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுடுங்க. இதில் நீங்கள் தேங்காய் திருவி போட்டு லாஸ்ட்டாக இருக்கும்போது தேங்காய் திருவி போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் அதாவது ஜீனியோ அல்லது சர்க்கரையோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பால் விட்டுக்கலாம். இதில் நான் தனியாக கொஞ்சம் காரத்துக்காக மிளகாய் கிள்ளி போட்டு இதில் தேங்காய் திருவி போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு கல் உப்பு. இப்போ இதுலேருந்து நான் பாதி எடுத்து கொஞ்சம் ஜீனி போட்டுக்கிட்டேன். தனியாக பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு இதில் கொஞ்சம் ஜீனி போட்டு அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். போட்டு இது கொஞ்சம் கலந்து விட்டுரும். சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக பால் விட்டுங்க. ஏன்னா பால் முன்னாடியே விட்டோம்னா அப்படியே திரிஞ்ச மாரி ஆகிடும். இறக்க போகிற டயத்தில் கொஞ்சமாக பால் விட்டு இதையும் எடுத்து தனியாக பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது சில பேருக்கு இனிப்பு போட்டு சாப்பிடுவாங்க, சில பேர் காரம் போட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.